இந்த அளவுக்கு அவ வளர்ந்துட்டா, எனக்கு ஏத்த அளவுக்கு அவ எல்லா வகையிலும் சரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவளோட மென்மையை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவ இவ்வளோ பெரிய பொண்ணாவே மாறிட்டான்னு நான் நினைச்சேன். அரைக்குறையா இருந்தவளை அப்படியே கட்டில்ல வந்து சேர்த்து அவ கண்ணை பார்த்தா எனக்கு மேல அவ கண்ணுல மோகம் கரை புரண்டு ஓடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு தயக்கம் வருமா என்ன, அப்படியே சட்டையை மொத்தமும் கிழிச்சு எரியாத குறையா அப்படியே தூக்கி போட்டேன். அடுத்த நிமிஷம் அவ மேலே ஒட்டிட்டு இருந்த ட்ரெஸ்ஸையும் தூக்கி எறிஞ்சிட்டா. அரைக்குறையா பார்த்ததுக்கு எனக்கு அந்த நிலைமை. இப்போ சொல்லவா வேணும். அப்படியே எடுத்ததுக்கு கொத்தா பாஞ்சு வலது புறத்தை கவ்வி எடுத்து ருசி பார்க்க ஆரம்பிச்சேன். அவளும் என்னுடைய பின்னந்தலையை இறுக்கமாக பிடிச்சி அதே இடத்துல அழுத்தி புதைச்சி வச்சுக்கிட்டா. நானும் கண்ணுக்குட்டியை விட மோசமாக மாதிரி முட்டி முட்டி மோதினேன். ஏதோ தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி தான் நான் அவகிட்ட பசி அறிக்கிட்டு இருந்தேன். இது தப்புன்னு ஒரு மன சொன்னாலும் இப்போ என்னால் இதிலிருந்து வெளிவர முடியாதுன்றது என் உணர்வுகள் மூலமாகவே தெரிஞ்சது. ஒரு மென்மையை மட்டும் விடுவேனா என்ன, ரெண்டு மென்மையும் மாறி மாறி கடிச்சு இழுத்து சப்புன அந்த காம்பெல்லாம் காயமாயிருக்கும். அந்த அளவுக்கு அவளை வதச்சவன் அப்படியே கீழே இறங்கி அவள் இடுப்பில் குட்டி குட்டி முத்தங்களை கொடுத்துட்டு வந்து அந்த குட்டி அழகு இடுப்பில் என்னுடைய நான் சும்மா பூந்து விளையாடிச்சு. அதுவும் உயரமாக அந்த நடுமத்தியில் சொல்லவா வேணும். நங்கூரம் நடத்தின பாருங்க, அதெல்லாம் சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன். இந்த அளவுக்கு பொண்ணு சுகம் கொடுப்பான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கீழே போட்டிருந்த அவளுடைய லெகின்ஸ் டாப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு லேசாக தயக்கம் இருந்துச்சு. அவள் உடல் நடுங்கிறத உணர முடிஞ்சிச்சு. இறுக்கமாக கட்டி பிடிச்சு அந்த தயக்கத்தை உடைச்சேன்னா என்னுடைய முழு ஆடையும் திறந்து அவளை முழுசா பார்த்தேன். அவள் கண்ணை இறுக்கமாக முடிக்கிட்டா. நானும் என் நாக்கால அவளுடைய பயத்தையும் தயக்கத்தையும் போக்க ஆரம்பித்தேன். என் தலை அவள் கால்களுக்கு இடுக்கில் இருந்துச்சு. என்னால் அந்த இடத்த விட்டு மீளவே முடியல. ஆனால் என்னுடைய தம்பி பையனுக்கு தீனி போடணும் இல்லையா. அடுத்த நிமிஷம் அவள் உடல் மேலே முழுசாக படர்ந்து அவளுக்குள்ள முழுசாக நுழைஞ்சேன். அவளும் சிறு வலியோட என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டா. அவளுக்கு வலி குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவளை முழுமையாக ஆள ஆரம்பித்தேன். ஒரு நொடி கூட விடலை. 2 மணி நேரமாக அவளை போட்டு வதைக்க ஆரம்பிச்சிருந்தேன். சின்ன பொண்ணு வதைக்காதன்னு என் மனம் சொன்னாலும் என் இளமை பசிக்கு தீனி அவதானே. என்னால் எப்படி விட முடியும். நான் வந்து தப்பா அவன் மேலே ஆடுன்னு குதிரையை தாண்டி அணியதுக்கு ஆடினேன். என் வேகம் குறையவே இல்லை. முதல் முறைன்றதுனால ஆழமாக எடுத்து எடுத்து சொருகினேன். நீண்ட நேரத்துக்கு அப்புறம்தான் என்னுடைய வெண்முத்துக்களை அவளோட சிற்பியில் செஞ்சு அவள் மேலே சரிஞ்சு படுத்தேன்.